பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சூட்கேஸ் வந்து தனியாக நின்றுக்கிட்டு இருக்குது. அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தலை கை கால் இல்லாத உடம்பு வந்துருக்கு. இந்த சம்பவம் மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டு உடனே வந்து போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் பல கட்டமாக விசாரித்து சிசிடிவி அது இதுன்னு விசாரித்து கடைசியாக அந்த கேஸை வந்து சால்வ் பண்ணுறாங்க. ஏன்னா தலையே இல்லாமல் ஒரு வழக்கை விசாரிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஆனால் அந்த வழக்கை வந்து முடிச்சிட்டாங்க. அப்படி என்ன தான் அங்கே நடந்தது அதை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இந்த சம்பவம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜூன் 5ஆம் தேதி அன்றைக்கி காலையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நீல நிற சூட்கேஸு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் 4வது நடைமேடையில் வந்து இருக்குது. அதை யாருமே பெருசாக கண்டுக்கலை. இப்படி பயணிகள் வந்து வந்துட்டு போகிறாங்க, அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் அந்த பொட்டிக்கிட்ட வந்து கடுமையாக வாடை அடிக்குது. இதை வந்து ஒரு பயணி பார்த்துட்டு, என்னடா அது பொட்டி தனியாக கிடக்குது, வாடை அடிக்குதே அப்படின்னு அங்கே ரயில்வே நிர்வாகத்திட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் ரயில்வே போலீஸார் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு சிவப்பு மஞ்சள் தாளில் சும்மா வெறும் தலையும் கை கால் இல்லாத ஒரு முண்டை மட்டும்தான் இருக்குது. இதை பார்த்தா போலீஸுக்கு எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் இது மிகப்பெரிய லெவலில் பேசப்படுது, மீடியாவிலெல்லாம் வர ஆரம்பிக்குது. போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அங்கே உள்ள சிசிடிவியை தான் பார்ப்பாங்க. அப்படி அங்கே சிசிடிவியை பார்த்தா அது ஒர்க் ஆகலை. அப்படி ஒர்க் ஆகலைன்னா அடுத்த கட்டம் என்ன, அந்த பொட்டி இருந்ததில்ல, அந்த பொட்டியில் ஏதாவது லீட் இருக்கான்னு பார்க்குறாங்க. அதில் சிவப்பு மஞ்சள் தாள் இருக்குது. இது ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுறது. அதில் இருந்த தாள் வந்து பர்டிகுலராக தரமணியில் இருக்க ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலோடது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. உடனே போலீஸ் டீம் வந்து அங்கே தரமணி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகுது. அங்கே போய் விசாரிக்கிறாங்க. இந்த தாள் இங்கே உள்ளது தானே, இது எப்படி அங்கே போணுச்சு, யார் யார் கையில் இந்த தாள் கிடைக்கும் அப்படின்னு பல விஷயங்களை கேட்குறாங்க. பட் நிறையா ஊழியர்கள் இருந்ததுனால அந்த லிஸ்ட் எடுக்கிறது கொஞ்சம் ஸ்லோவான ப்ராசஸ் தான். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த கட்ட வேலை, அந்த சிசிடிவி இருக்குல்ல, ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும்தான் ஒர்க் ஆகலை, ஆனால் வர்ற வேலையெல்லாம் ஒர்க் ஆகியிருந்திருக்கும். அதனால பல கடையில் உள்ள சிசிடிவியெல்லாம் பார்க்குறாங்க. 140க்கும் மேற்பட்ட சிசிடிவிகளை ஆய்வு பண்ணி அதுலேருந்து வந்து லீடை வந்து எடுக்கிறாங்க. ரொம்ப நேரமாக அந்த சிசிடிவி ஆய்வு பண்ணதில் ஒரு ஆட்டோ வந்து ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட வந்திருக்கு. அந்த ஆட்டோவிலேருந்து ஒரு லேடியும் ஒரு ஆணும் வந்து இறங்குறாங்க, நீல நிற சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு. அப்படியே அந்த பொட்டி வந்து அப்படியே தள்ளிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போயிருக்காங்க. அந்த 2 பேர் தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருது. பட் அவங்க 2 பேரை பிடிக்கணுன்னா முதல்ல அந்த ஆட்டோவை பிடிச்சா தானே அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆட்டோவை பிடிச்சி கண்டுபிடிச்சிட்றாங்க. அவங்கள்ட்ட கேட்டால் இது மாதிரி ஆப்பில் தான் புக் பண்ணாங்க, நான் அவங்க சொன்ன இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு அந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு. உடனே அந்த ஆப் மூலம் மொபைல் நம்பரையும் எடுத்துடுறாங்க. மொபைல் நம்பர் எடுத்து அடித்தா ஒரு லேடி எடுத்து பேசுகிறாங்க. இங்கே கேட்ட உடனேயே அந்த லேடி வந்து உடனே வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. இப்போ போலீஸுக்கு சந்தேகம் வந்துடுது, இந்த லேடி தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அங்கே வந்து வாட்ஸ்அப் டிபி வந்து எடுத்து பார்த்தா, சேவ் பண்ணலனாலும் டிபி வந்து காமிச்சிருந்துருக்கு. அந்த டிபியை பார்த்தா ஒரு லேடியோட ஃபோட்டோ இருக்குது. இது அந்த லேடி தான் போல் அப்படின்னு இந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே காமிச்சா அங்கே உள்ள ஊழியர்களுக்கு இது யார் அப்படின்னு தெரியுது. இவங்க அசாமை சேர்ந்தவங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இந்த வெளி மாநிலங்கள்லேருந்து வர்றவங்களுக்கு புற்றுநோய் அந்த புற்றுநோய் உள்ளவங்க வருவாங்கள்ல, அந்த நோயாளிகள் அவங்க சொந்தக்காரங்களுக்கு ரூம் வந்து பிடிச்சி கொடுக்கறது. அப்படி பிடிச்சி கொடுத்துட்டு கமிஷன் வந்து வாங்கிக்குவாங்க. அதுதான் இந்த லேடி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேர் எல்லாமே வந்து கிடச்சிருது. உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லேடியை வந்து கூப்பிட்டு, இங்கே பாருப்பா, நீ மும்பையிலேருந்து வரேன்னு வந்து சொல்லு, ஹிந்தியில் தான் பேசணும்னு ஹிந்தி தெரிஞ்சவங்கள தான் கூப்பிட்றாங்க. இப்படி மும்பையிலேருந்து வரோம், இது மாதிரி நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம், எங்களுக்கு ரூம் வேணும் அப்படின்னு கரெக்டாக பேசணும்னு ஒரு லேடிக்கிட்ட சொல்கிறாங்க. அந்த லேடியும் ஃபோன் அடித்து இந்த ரஹீமாட்ட வந்து பேசுகிறாங்க. அந்த ரஹீமா வந்து சரி ஓகே உங்களுக்கு ரூம் வேணுமா, நீங்கள் தேனாம்பேட்டைக்கு வாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே போலீஸ் வந்து மஃப்டியில் தேனாம்பேட்டைக்கு போகிறாங்க. அங்கே போய் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பொறி வச்சுட்டாங்க, கரெக்டாக எலி வந்து மாட்டுது. இங்கே வந்து பிடிச்சிட்றாங்க அந்த லேடியை. அந்த ரஹீமாட்ட வந்து விசாரிக்கிறாங்க. பட் அந்த ரஹீமா சொல்லிடுறாங்க, எனக்கு ஹிந்தியும் அசாமி மட்டும்தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே ஹிந்தி தெரிஞ்ச இன்ஸ்பெக்டரை வந்து கூப்பிட்றாங்க. அவங்க வந்து இந்த லேடிக்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு. உடனே இந்த லேடியை தேனாம்பேட்டையில் உள்ள அவங்களோட வாடகை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் விசாரணை நடக்குது. அந்த லேடி வந்து எதையுமே வாய் திறக்க மாட்டுறாங்க.
அந்த வீடு வந்து பயங்கர சுத்தமாக இருக்குது. அங்கே கொலை நடந்த மாதிரியே வந்து தெரியலை. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க, இது மாதிரி ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி நடந்துதான்னு. ஆனால் அவங்களும் சொல்லிடுறாங்க, இல்லைங்க எதுவும் சந்தேகப்படுற மாதிரிலாம் இல்லை. ஆனால் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கெட்ட பாட்டு அடிச்சுது. நாங்கள் என்னன்னு கேட்டோம், அது எலி செத்து போயிட்டு அப்படின்னு அந்த லேடி சொன்னாங்க அப்படின்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க. இங்கே வந்து வீட்டை ஃபுல்லாக அலசி ஆராயிறாங்க. பட் எந்த லேடியுமே வந்து இல்லை. இந்த லேடியோட ஃபோனை வந்து செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணால் இந்த லேடி அடிக்கடி அஷ்ரஃப் அலி அப்படின்னு சொல்லப்படுற ஆள்கிட்ட வந்து பேசியிருந்திருக்கு. இதை எல்லாத்தையுமே வந்து போலீஸ் நோட் பண்ணுறாங்க. இந்த லேடிக்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் கணவன் எங்கே அப்படின்னு. அதுக்கு அந்த லேடி வந்து அவன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சந்தேகம் பயங்கரமாக வலுக்குது. இதை தாண்டி இந்த அஷ்ரஃப் அலி யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்டவுடனே இந்த லேடியோட முகமே மாறுது. அப்போ வந்து ஓரளவுக்கு முடிவு பண்ணிடுறாங்க, இந்த லேடியும் அஷ்ரஃப் அலியும் தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு. உடனே அந்த வீடை வந்து இன்னமும் நல்லா பிரித்து போட்டு ஆராய்ஞ்சா ஒரு பெட்ஷீட் ஃபுல்லாக ஒரே வந்து ரத்தமாக வந்திருக்கு. இங்கே தான் கொலை நடந்திருக்கு அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. இந்த லேடிகிட்ட வந்து இன்னமும் வந்து விசாரிக்கும் போது தான் அவங்க உண்மையை ஒத்துக்கிறாங்க. நானும் அஷ்ரஃப் அலியும் சேர்ந்து என் கணவனை கொன்னுட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு கதையை வந்து ஃபுல்லாக சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, இந்த லேடிக்கு முதல்ல ஒரு கல்யாணம் நடக்குது. அதில் ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. ஆனால் அவங்களோட கணவனோட இவங்களுக்கு வந்து வாழ பிடிக்கல. அதாவது வாக்குவாதம் ஏற்படுது. அதனால் பிரிஞ்சு வந்துடுறாங்க. அசாம்லேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே தேனாம்பேட்டையில் வந்து தங்கிக்கிட்டு இருக்காங்க. அசாமை சேர்ந்த நிறைய பேர் இங்கே இருந்ததுனால இங்கே தங்கிக்கிட்டு ஏதோ வேலை பார்க்குறாங்க. அப்போ தான் வெளிமாநிலங்கள்லேருந்து வர்றவங்களுக்கு ரூம் பிடிச்சி கொடுத்து அதுலேருந்து கமிஷன் வருது, நல்ல காசு கிடைக்குது. இதை வச்சு வாடகை வீட்டுக்கே மாறுறாங்க. இப்படி நாட்கள் கணக்காக போகுது. வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த நேரத்தில் தான் அமீர் அலி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆளை இந்த லேடி சந்திக்கிறாங்க. 2 பேருக்கும் பிடிச்சி போயிடுது. இதே வாடகை வீட்டில் ரொம்ப நாளாக ஒன்றா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக 6 வருஷம் வந்து நல்லபடியாக போகுது. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ரீசன்ட் டைம்ஸில் அடிக்கடி சண்டை நடந்திருக்கு. அந்த அமீர் அலி வந்து போட்டு தன்னோட ஒய்ஃபை வந்து அடின்னு அடிக்கிறாங்க. சும்மா பயங்கரமாக திட்ட வேண்டியது. இது அந்த ரஹீமாவில் வந்து பொறுத்துக்க முடியலை. என்னடா நம்மளை போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்தில் இந்த அமீர் அலி வந்து பல பெண்களோட தொடர்பில் இருக்காங்களாம். இதுவும் வந்து அந்த ஒய்ஃபுக்கு வந்து தெரிய வருது. ரொம்ப சோகமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் அங்கே அஸ்ஸாமில் நாட்டு மருந்து கடை வச்சுருக்க ஒருத்தர் அவர் ஃபோன்லேயே பேசுகிறாரு. இந்த லேடி வந்து அந்த நாட்டு மருந்து கடைக்கார்ட்ட எல்லா உண்மையும் சொல்லி அழுகிறாங்க, இது மாதிரி எனக்கு நடக்குது அப்படின்னு. அந்த நாட்டு மருந்து கடைக்காரர் அவர் பேர் வந்து அஷ்ரஃப் அலி. அந்த நாட்டு மருந்து கடைக்காரர் அடிக்கடி வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க. இங்கே வந்துட்டு போகிறாங்க. இந்த விஷயம் ஒரு கட்டத்தில் இந்த அமீர் அலிக்கு தெரிய வருது. இவங்க வந்து போட்டு அடிக்கிறாங்க, அவன் ஏன் இங்கே வரான் அப்படின்னு. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது தான் இந்த அமீர் அலி அசாமிக்கே போய் அங்கே வேறு ஒரு பொண்ணை பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க கல்யாணத்துக்காக. இந்த ஃபோட்டோவை இங்கே வந்து இந்த லேடி பார்த்துட்றாங்க, இந்த ஒய்ஃபு. அவங்க பார்த்துட்டு கேட்குறாங்க, என்னங்க இன்னொரு பொண்ணோட ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ இந்த கணவன் சொல்லியிருக்காங்க, கல்யாணம் பண்ண போகிறேன் அது இதுன்னு. இதெல்லாம் தெரிஞ்சோடனே இந்த ரஹீமா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. இந்த விஷயத்தை அஷ்ரஃப்கிட்ட சொன்னோன்னே அந்த அஷ்ரஃப் அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்துடுறான். இங்கே கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிடுறாங்க. கரெக்டாக 2ஆம் தேதி நைட்டு பாலில் 7 தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து இந்த அமீர் அலிகிட்ட கொடுத்துட்றாங்க. அந்த ஆள் ஒய்ஃப் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு குடிச்சிட்றாங்க. குடிச்சிட்டு அப்படியே மயங்கி தூங்கிடுறாங்க. இப்படியே நேரங்கள் போகுது. கரெக்டாக 3ஆம் தேதி அப்படியே விடிய காலம். அந்த நேரத்தில் இங்கே தான் மயக்கத்தில் இருக்காப்புலையே இங்கே கொன்னுடுறாங்க. கொன்னுட்டு தலையை கட் பண்ணி கை காலெல்லாம் கட் பண்ணிவிட்டு வெறும் அந்த முண்டத்தை மட்டும் ஒரு சூட்கேஸில் வந்து வச்சு இவங்க எல்லாம் ரெடியாக வச்சுக்கிறாங்க. அந்த கை காலை பக்கத்தில் இருக்க கால்வாயில் தூக்கி போட்டுடுறாங்க. இங்கே சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு ஆட்டோவில் போய், அதாவது அந்த ஃபோன் ஆப்பில் புக் பண்ணிவிட்டு ஆட்டோவில் போய் கரெக்டாக அந்த பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் வைக்கிறாங்க. இதை முடிச்சுட்டு மாட்டோன்னு நினைக்கிறாங்க. இதே நேரத்தில் அடுத்த நாள் 5ஆம் தேதி உடலை கொண்டு வைக்கிறாங்க. 2ஆம் தேதி அந்த தூக்க மாத்திரை கலக்கிறாங்க. 3ஆம் தேதி கொலை நடக்குது. அப்புறம் 5ஆம் தேதி கொண்டு ரயில்வே ஸ்டேஷனில் வைக்கிறாங்க. 6ஆம் தேதி வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே ட்ரெயின் ஏறி செங்கல்பட்டு போய் செங்கல்பட்டில் ஒரு ஏரியில் வந்து சேத்தில் கொண்டு அந்த தலையை அமுக்கி வைக்கிறாங்க. இப்படி எல்லா விஷயத்தையும் முடிச்சிட்டோம், நாம் மாட்டோம் அப்படின்னு அந்த லேடியும் அந்த அஷ்ரஃப் அலியும் நினைக்கிறாங்க. ஆனால் போலீஸ் வந்து பயங்கரமாக விசாரித்து அந்த ஆப் மூலம் ஃபோன் நம்பரை வாங்கி, அதாவது இவங்க மாட்டினது அந்த சிவப்பு மஞ்சள் அந்த தாள் ஹாஸ்பிட்டல் தாள் மூலம் தான் மாட்டியிருக்காங்க.
அப்புறம் சிசிடிவி, இப்படி எல்லாம் மூலம் இவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இதை அந்த லேடிகிட்ட வந்து விசாரித்து எல்லா உண்மையும் வாங்கிடுறாங்க. அந்த அஷ்ரஃப் அலியையும் கைது பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேர் வந்து எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லை. இந்த ரஹீமா சொல்கிறது என்னென்னா, அவன் என்னை டார்ச்சர் பண்ணான், அதனால நான் கொலை பண்ணிட்டேன். அதை தாண்டி கொலை பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்காங்க, உடம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு. இப்படி அதை பார்த்து வந்து இவங்க சந்தோஷப்பட்டிருந்துருக்காங்க. இதை எல்லாத்தையும் போலீஸ் கிராக் பண்ணி இந்த 2 பேரையும் வந்து கைது பண்ணிடுறாங்க. தனிப்படை அமைச்சு 7 இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு பல பேர் வந்து இதுக்காக வந்து உழைச்சி இந்த கேஸை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. இந்த குற்றவாளிகள் என்ன நினச்சிருக்காங்கன்னா, தலையை கட் பண்ணிட்டா நாம் மாட்ட மாட்டோம் அப்படின்னு. ஆனால் குற்றவாளிகள் அவங்களுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு க்ளூ விட்டுட்டு போயிடுவாங்க. அதேமாரியே இந்த லேடியும் அந்த அஷ்ரஃப் அலியும் அந்த ஹாஸ்பிட்டல் தாளை விட்டுட்டு போகிறாங்க. சிசிடிவியிலலாம் அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க. அதனால இங்கே ஆதாரம்லாம் கிடச்சிருது. கைது பண்ணி போலீஸ் அவங்களோட வேலையை முடிச்சிட்டாங்க. நீங்கள் அந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒரு தப்பை பண்ணால் என்னைக்காக இருந்தாலும் வந்து தப்பு பண்ணவும் மாட்டி தான் ஆகணும். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.